ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் உங்களுக்கு சால்வ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேரியரோட ஹாஃப் ஃப்ரேம் கன்சில் சிஸ்டம் நம்ம பார்க்குறோம். லீனியர் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப என்ன செய்கிறாங்க, அது நமக்கு கிளாஸரோட இடத்த ரொம்ப சுருக்கிறது யூஸ் ஆகுது. நம்மளுக்கு சின்ன பாத்ரூமில் கூட கண்டிப்பாக என்ன செய்யலாம், இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி கிளாஸோட அளவு ரொம்ப சின்ன கம்மி பண்ணிக்கலாம். அந்த வால்வெட் பேன் சொல்லுவாங்கள்ல, வாலில் மாற்ற ஃபிக்ஸ் பண்ணுற கிளாஸெட்டு, அதுக்கு அந்த டேங்க் யூஸ் ஆகுது. ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருக்குது. இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா பியூர் வெர்ஜினில் கொடுக்குறாங்க. 6 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி உள்ளது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் டேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப இன்ஸ்டால் பண்ண ரொம்ப ஈஸி. அது இன்ஸ்டாலேஷன் கிட்டும் ஒன்று கம்பெனியில் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இது என்ன அட்வான்டேஜ், எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, எல்லா அப்பார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கன்சில் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற டேங்கோட என்ன செய்யாது, நாய்ஸ் ஜாஸ்தி இருக்காது. நார்மல் என்ன செய்வோம், ஒரு டேங்க் யூஸ் பண்ணிட்டு திருப்பி தண்ணி உள்ள சத்தம் கெட்டே இருக்கும். இதெல்லாமே என்ன செய்யும், எல்லாமே கன்சீல்டாக போயிடும். அது மாதிரி சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்மள்கிட்ட சர்வீஸ் பண்ண ஆள் இருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது சர்வீஸ் பண்ண பயந்துட்டே அந்த டேங்க் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப சர்வீஸ் பண்ண ரொம்ப ஈஸி. ஆனால் டேங்க் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு, வாங்கி பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு என்ன செய்யலாம், ஒரு மேனுஃபேக்சராக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் உற்பத்தி பண்ணக்கூடியவராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ட்ரேடராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி தான். நல்லா நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் சரி, அல்லது வியாபாரம் பார்த்தாலும் சரி, மக்களுக்கோ அல்லது இயற்கைக்கோ இந்த பூமிக்கோ உபாதை இல்லாத பொருட்களை நம்ம என்ன செய்யணும், உற்பத்தி பண்ணவும் விற்கவும் பழகிக்கணும். ஏன்னா இறைவன் என்ன செய்யணும், அந்த பூமி ரொம்ப அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பணத்துக்காக மட்டும், அதாவது பணம் எனக்கு வருதுங்கிறதுக்காக மட்டும் என்ன செய்யறாங்க, எவ்வளோ கலப்படமான பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. அது மாதிரி என்ன செய்யறாங்க, விநியோகம் பண்ணக்கூடிய ஆள் என்ன செய்யறாங்க, அது நல்லதா கெட்டதா, நானும் இந்த பூமியில் ஒரு அங்கத்தினர், என்னாலும் என்ன செய்யணும், இந்த பூமி எந்த வித மாசு அடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன செய்யணும், ஒரு நல்ல இடத்துல நம்ம என்ன செய்யலாம், பயணிக்கணும். எனக்கு காசு பேச்சுக்கு என்ன எப்படினாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த வழியில தான் சம்பாதிக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம குறிக்கோள் வச்சுக்கணும். நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் மக்களுக்கு உயிருக்கோ உடைமைக்கோ இல்லை உறுப்புகளுக்கோ எந்த சேதாரம் விளைவிக்காத பொருளாக இருக்கணும். நம்ம வாங்கி விற்கக்கூடிய ஆள் என்ன செய்யணும், அந்த மாதிரி நல்ல தரம் மற்ற பொருளை விற்றுடாம நல்ல தரமான பொருளை விற்றோம்னாக்கா என்ன செய்யும், நம்மளோட ஜென்ரேஷன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் என்ன செய்யும், ஆயுட்காலம் கூடும். இன்னும் பூமி என்ன செய்யும், எந்த வித மாசம் இல்லாமல் என்ன செய்யும், அதோட பொலிவோடு இருக்கும். அந்த மாதிரி நல்ல பொருட்களை விற்க அல்லது உற்பத்தி பண்ணக்கூடிய மக்களாக நிற்போமாக. தேங்க்யூ.